வணக்கம். ஸோ டிஎன்பிஎஸ்சி குரூப் 1 மெயின்ஸ் 2026 இது வந்து என்விரான்மெண்டல் டாபிக்ஸ் தான் நம்ம பார்த்துட்ருக்கோம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா முதல் கொஸ்டின் பார்க்கலாம். காட்டுத்தீயின் வகைகள் யாவை மற்றும் அதன் மதிப்பீட்டு சிக்கல்களை பட்டியலிடுங்கள் அப்படின்னு கேட்டிருக்காங்க. வாட் ஆர் த டைப்ஸ் ஆஃப் ஃபாரஸ்ட் ஃபயர்ஸ் அண்ட் லிஸ்ட் அவுட் த அசஸ்மெண்ட் டிஃபிகல்ட்டிஸ். ஓகே, ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா கரண்ட் அஃபேர்ஸ் கொஸ்டினும் சொல்லலாம். பேசிக்காக நம்மளோட சிலபஸில் இருக்கிறதுலேருந்து டேரெக்டாக தான் கேட்டிருக்காங்க. ஓகே, ரொம்ப அனலிட்டிக்கலாவோ இல்லை ரொம்ப பரிச்சயமில்லாத ஒரு டாபிக் கிடையாது. நல்ல தெரிஞ்ச ஒரு டாப்பிக்லேருந்து கொஸ்டின் வந்திருக்கு. எக்ஸ்பெக்டட் கொஸ்டின் சொல்லலாம். ஓகே, ஸோ இன்ட்ரோடக்ஷன் பார்க்கும்போது ஃபாரஸ்ட் ஃபயருங்கிறது என்னங்கிறது நீங்கள் கண்டிப்பாக வந்து டெஃபினேஷன் கொடுத்தானோ. ஃபாரஸ்ட் ஃபயருங்கிறது என்ன? இட் இஸ் அன்கண்ட்ரோல்ட் ஃபயர் அக்யூரிங் இன் ஃபாரஸ்ட் அண்ட் கிராஸ்லேண்ட்ஸ். ஓகேவா, எங்கே நடக்கும்? காட்டுத்தீங்கிறது காட்டுலேயும் இல்லை வந்து இந்த கிராஸ்லேண்ட்ஸ் இருக்கு இல்லையா, புதருங்களை மாதிரி. ஸோ அந்த மாதிரி இடங்களில் நடக்கிறது தான் வந்து ஃபாரஸ்ட் ஃபயர். அதை கண்ட்ரோலே பண்ண முடியாது. ஓகேவா, ஸோ அவ்வளோ சீக்கிரம் உங்களால் அது வந்து கட்டுப்படுத்தவே முடியாது. ஸோ அதுதான் வந்து ஃபாரஸ்ட் ஃபயர்னு சொல்லுவாங்க. ஸோ இந்தியாவில் மட்டும் பார்த்தீங்கன்னா ஆஸ் பர் டேட்டா பார்த்தீங்கன்னா 35.47, ஓகே, 35% பார்த்தீங்கன்னா ஃபாரஸ்ட் கவர் வந்து ஃபயர்னால வந்து ஆபத்து இருக்குதுன்னு சொல்கிறாங்க. ஓகேவா, ஸோ இவை வந்து பார்த்தீங்கன்னா சுற்றுச்சூழல், உயிரினங்கள் மற்றும் மனித வாழ்விற்கு பெரிய அச்சுறுத்தலாக இருக்கின்றதுன்னு ஒரு இது இருக்குது இந்த ஃபாரஸ்ட் ஃபயருங்கிறது. ஸோ ஃபாரஸ்ட் ஃபயர் நடந்தால் அங்கே வாடுறவங்க மட்டும் இல்லை, அங்கே அதுக்குள்ளே ஃபாரஸ்ட்ல எது இருக்கும்? அனிமல்ஸ், முக்கியமாக வைல்டு அனிமல்ஸ் வந்து அஃபெக்ட் ஆகும். ஸோ அப்போனா இது என்னது? ஒரு மேஜர் என்விரான்மெண்டல் கன்சர்ன். ஓகே, இதை பற்றி பார்க்கலாம். ஸோ டைப்ஸ் ஆஃப் ஃபாரஸ்ட் ஃபயர்லேயே டிஃப்ரெண்ட் டைப்ஸ் இருக்குது. காட்டுத்தீ வகைகள் வந்து பார்த்திங்கன்னா சர்ஃபேஸ் ஃபயர், அதாவது மேற்பரப்பு தீன்னு சொல்லுவாங்க. அதாவது வந்து இட் பர்ன்ஸ் ட்ரை லீவ்ஸ், ட்விக்ஸ் அண்ட் கிராசஸ் அண்ட் ஃபாரஸ்ட் ஃப்ளோரில் வந்து பர்ன் பண்ணிடும். ஸ்லோவாக ஸ்ப்ரெட் ஆகிடும். பட் வந்து இட் கேன் இன்டென்சிஃபை வித் விண்ட். ஓகேவா, ஸோ மெதுவாக இது பண்ணாலுமே தீ வந்து அதிகமாக பரவும். அடுத்தது கிரவுண்ட் ஃபயர் பார்க்கும்போது அடிநிலை தீ. ஓகேவா, இட் பர்ன்ஸ் ஆர்கானிக் மேட்டர் பிலோ சர்ஃபேஸ். ஓகேவா, ஸோ அண்ட் ஆல்சோ ஜூம்பி ஃபயர்ஸ் டியூ டு லாங் ஸ்மோல்டரிங் நேச்சருங்கிறதுனால கண்டறிவது மிகவும் கடினம். ஓகே, இது கிரவுண்ட் ஃபயருங்கிறது அவ்வளோ சீக்கிரம் கண்டறிவது மிக கடினம்ன்றாங்க. இதை வந்து என்னன்னு சொல்லுவாங்க? ஜூம்பி ஃபயர்னு சொல்லுவாங்க. ஓகேவா, ஸோ அடுத்ததாக பார்த்தீங்கன்னா சர்ஃபேஸ் ஃபயர், கிரவுண்ட் ஃபயர். மூணாவது பார்த்தீங்கன்னா க்ரௌன் ஃபயர் சொல்லுவாங்க. அதாவது மரமேல் தீ. ஓகே, இது வந்து அந்த மேலே இருக்கல, மரத்துக்கு மேலே கேனோபீஸ், ஸோ அதில் வந்து பரவும், ரொம்ப ஃபாஸ்ட்டாக பரவும். ஏன்னா காற்றோட அந்த இதுக்கு ஏற்ற மாதிரி அப்படியே பரவிட்டே போவோம் மேலே மட்டும். ஸோ ஃபாஸ்ட் மூவிங் அண்ட் ஹைலி வந்து டிஸ்ட்ரக்டிவ்னு சொல்லுவாங்க. கட்டுப்படுத்த முடியாத மிகவும் கடினமான தீன்னு சொல்லலாம். ஓகே, காட்டு தீயில். அடுத்தது ஃபயர் ஸ்டார்ம்ஸ், தீப்புயல். லார்ஜ் ஃபயர்ஸ் வந்து கிரியேட் தர் ஓன் வெதர் சிஸ்டம். இது வந்து ரேப்பிடாக வித் இன்டென்ஸ் ஹீட் அண்ட் விண்ட்னால வந்து ரேப்பிடாக பரவும். ஓகே, மிகவும் ஆபத்தான தீ வடிவம்னு சொல்கிறாங்க. ஸோ இதில் என்ன மாதிரி அசஸ்மெண்ட் டிஃபிகல்ட்டிஸ்ன்னு தான் நம்ம கேட்டிருக்காங்க முக்கியமாக. ஸோ அதை நம்ம கண்டிப்பாக எழுதியே ஆகணும். ஸோ மதிப்பீட்டு சவால்கள் அப்படின்னு பார்க்கும்போது டிடெக்ஷன் இஷ்யூஸ். ஓகே, இதை கண்டறிதலில் நிறைய வந்து சிக்கல்கள் இருக்குது. எப்படி பார்த்தீங்கன்னா சேட்டிலைட் சிஸ்டம் வந்து கன்ஃபியூஸ் ஃபயர்ஸ் வித் கிராப் பர்னிங். சம்டைம் பார்த்தீங்கன்னா கிராப் பர்னிங் பண்ணுவாங்க இல்லையா, ஸ்டபிள் பர்னிங் சொல்லுவாங்க. இந்த நெல்லாம் பார்த்தீங்கன்னா அது பயிரிட செஞ்ச பிறகு அதோட வேஸ்ட்லாம் வந்து கொளுத்துவாங்க. ஸோ சேட்டலைட் சிஸ்டமே பார்த்தீங்கன்னா சம்டைம் வந்து தப்பாக கண்டறிஞ்சது. இந்த கிராப் ஃபயரிங் வந்து கன்ஃபியூஸ் ஆகுது. ஸோ காட்டு தீயான்னு உண்மையான தீ கண்டறிதலில் தாமதம் வந்து ஏற்படுதுன்னு தெரிஞ்சுக்கிறோம். இன்அக்சசிபிள் டெரைன். சில இடங்களில் பார்த்தீங்கன்னா காடுங்கிறது வந்து அது அவுட் ஆஃப் அந்த இதில் இருக்கும் இல்லையா. ஸோ அந்த அணுக முடியாத நிலப்பரப்புலலாம் இருக்கிற அந்த ஃபாரஸ்ட்டில் வந்து தீ பரவிச்சுன்னா அங்கே போய் அதை அணைக்கிறது கஷ்டம். ஃபார் எக்ஸாம்பிள் ஹிமாலயன் அண்ட் ரிமோட் ஏரியாஸ் எல்லாம் இருக்கு இல்லையா. ஹிமாலயன் பகுதிகள்லாம் கொஞ்சம் ரொம்ப ரிமோட்டாக இருக்கும். ஸோ அங்கெல்லாம் வந்து போய் மானிட்டர் பண்ணுறது கஷ்டம், அணைக்கிறதுமே கஷ்டமாக இருக்குது. ஸ்மால் ஃபயர்ஸ் க்ரோ வந்து பிஃபோர் கண்ட்ரோல் மெஷர் பிகின். முதல்ல வந்து சின்னதாக தான் பரவி இருக்கும். ஓகேவா, நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு, ஏன்னா அது அணுக முடியாத இடத்துல நிலப்பரப்பில் இருக்கிறதுனால அதை தெரிஞ்சுக்கிட்டு அந்த இடத்துல போய் நீங்கள் வந்து அசஸ் பண்ணி அங்கே அணைக்கிறதுக்கு உங்களுக்கு நேரம் எடுத்துரும். இன்அக்சசிபிள் டெரைன், அதாவது அணுக முடியாத நிலப்பரப்புன்னு சொல்லுவாங்க. ஸோ ஹிமாலயன் அண்ட் ரிமோட் ஏரியாஸ் வந்து டிஃபிகல்ட் டு மானிட்டர்ன்றாங்க. ஸ்மால் ஃபயர்ஸ் வந்து க்ரோ பிஃபோர் கண்ட்ரோல் மெஷர்ஸ் பிகின் வந்து இதாகிடுது. ஸோ டெக்னிக்கல் லிமிடேஷன்ஸும் இருக்குது. தொழில்நுட்ப குறைபாடு. ஓகேவா, இந்த ஸ்மோக் அண்ட் கிளவுட் அப்ஸ்ட்ரக்ட் சேட்டலைட்டை இது என்ன ஆகும்னா, இது அதாவது சாதாரண நெருப்பே கிடையாது, இது கண்ட்ரோலே இல்லாமல் பரவிட்டே போவோம். அந்த புகை வந்து உங்களுக்கு என்ன ஆகும், சேட்டலைட் இமேஜரியே மறைச்சிடும். ஃபயர் இன்டென்சிட்டி ஆஃபன் அண்டர் எஸ்டிமேட்டட். ஓகேவா,
அடுத்தது போஸ்ட் ஃபயர் அசஸ்மெண்ட், தீக்கு பிந்தைய சிக்கல்கள்னு ஒன்று இருக்குது. ஓகேவா? ஸோ என்ன இங்கே சிக்கல்கள் பார்த்தீங்கன்னா, இங்கே வந்து மெஷர் பண்ணுறதுல எக்காலிக்கல் டேமேஜை மெஷர் பண்ணுறதுல நம்மளுக்கு வந்து கண்டிப்பாக சிக்கல்கள் இருக்கும். ஃபயர் இன்டென்சிட்டி பரவுற தன்மைலாம் பார்த்தீங்கன்னா ஆக்சுவல் லாங் டேர்ம் இம்பேக்டில் இருக்கும். ஸோ வந்து அது எக்காலஜிக்கல் டேமேஜ் எந்த அளவுக்கு பண்ணும் அப்படிங்கிறது வந்து இது போஸ்ட் ஃபயர் அசஸ்மெண்ட்டில் தான் தெரியும் நம்மளுக்கு. ஓகே, அடுத்தது போஸ்ட் ஃபயர் அசஸ்மெண்ட்க்கு அப்புறம் டேட்டா லேக். நம்மக்கிட்ட இருக்கிற டேட்டா வந்து அந்தளவுக்கு இல்லை. ஓகே, ஸோ பர்ன்டு ஏரியா மேப் வந்து பார்த்தீங்கன்னா ஆஃப்டர் 2-3 months வந்து நமக்கு அவைலபிளாக இருக்கணும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி மெஷர்ஸ் இருக்கணும். ஃப்யூச்சரில் வந்து வராமல் இருக்கிறதுக்கு மெஷர்ஸ் எடுக்கணும். இமிடியேட் ரெஸ்பான்ஸ் பிளானிங்கும் வந்து அஃபெக்ட் ஆகுது இதனால். அடுத்தது கோஆர்டினேட் இஷ்யூஸ்ன்னு சொல்லலாம். ஒருங்கிணைப்பு குறைபாடு, லேக் ஆஃப் யூனிஃபார்ம் டேட்டா அக்ராஸ் ஸ்டேட். ஸோ ஸ்டேட் அளவில் பார்த்தீங்கன்னா, தேசிய அளவில் பார்த்தீங்கன்னா திட்டமிடுதல் வந்து சிரமம் இருக்குது. ஸோ இதெல்லாம் அசஸ்மெண்ட் ப்ராப்ளம்ஸ். ஓகே, அடுத்தது காட்டுத்தீகளோட அதோட இம்பேக்ட்ஸ், விளைவுகள் எந்த மாதிரி இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது லாஸ் ஆஃப் பயோடைவர்சிட்டி. ஓகே, ஸோ இந்த இந்த உயிரினங்கள்லாம் அஃபெக்ட் ஆகிறதுனால நிறைய பயோடைவர்சிட்டி, அதாவது ஃப்ளாரா அண்ட் ஃபவுனா ரெண்டுமே சொல்கிறேன். ஓகேவா? ஸோ இந்த அனிமல்ஸாக இருக்கட்டும், இந்த செடி கொடிகள் இருக்கட்டும், எல்லாமே அஃபெக்ட் ஆகும். இம்பேக்ட் ஆஃப் ஃபாஸ்ட் ஃபயர், அதாவது இந்த காட்டுத்தீயோட விளைவுகளை பற்றி பார்க்குறோம். ஸோ லாஸ் ஆஃப் பயோடைவர்சிட்டிங்கிறது கண்டிப்பாக அஃபெக்ட் ஆகும். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா சாயில் டீக்ரடேஷன். ஓகே, ஸோ அங்கே மண் வளம் வந்து கண்டிப்பாக அஃபெக்ட் ஆகும். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ஏர் பொல்யூஷன் அண்ட் கார்பன் எமிஷன்ஸ், இது எல்லாமே அஃபெக்ட் ஆகும். ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா ஹியூமன் ஹெல்த் ரிஸ்க் வந்து ரொம்ப முக்கியமான இது. ஸோ அதுவுமே வந்து அஃபெக்ட் ஆகும். கிளைமேட் சேஞ்ச் அக்லரேஷனும் வந்து கிளைமேட்டுமே வந்து இது அஃபெக்ட் ஆகும். ஓகே, வேறு என்ன மாதிரி வே ஃபார்வர்ட் பண்ணலான்னா, நல்ல இயர்லி வார்னிங் சிஸ்டம்ஸை வந்து நம்ம இம்ப்ரூவ் பண்ணணும், ஸ்ட்ரென்தனிங் பண்ணணும். சேட்டிலைட் மானிட்டரிங்கை நம்ம ஸ்ட்ரென்தனிங் பண்ணணும். அடுத்தது ஃபாரஸ்ட் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஃபயர் லைன்ஸ். ஓகேவா? ஸோ அந்த கடலில் அந்த இது இருக்கு இல்லையா, காடுகள் வந்து அந்த மேனேஜ்மெண்ட்டும் அதோட காட்டுத்தீ பரவுற அந்த இதுவும் வந்து இம்ப்ரூவ் பண்ணணும். ஸோ ஒரு இடங்களில் சில இடங்கள்ல நீங்கள் பார்த்தீங்கன்னா ரெகுலராக ஃபாரஸ்ட் ஃபயர் இருந்துகிட்டே இருக்கும். மேபி இதுக்கு ரீசன்ஸ் பார்த்தீங்கன்னா பல விஷயங்கள் சொல்லலாம். ஓகேவா? டியூ டு நெக்லிஜென்ஸ் ஆஃப் ஹியூமனும் சொல்லலாம், அப்படி இல்லைனா வந்து ஓவர் ஹீட்னாலேயும் வந்து பரவும். ஓகே, ஸோ இது அதனால வந்து பார்த்தீங்கன்னா கம்யூனிட்டி பார்ட்டிசிபேஷனுங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ அந்த லோக்கல் கம்யூனிட்டிஸ் இருக்காங்களே ஃபாரஸ்ட் பக்கத்தில், ஸோ அவங்க கொடுக்குற அவங்களுக்கு அவேர்னஸ் கொடுக்கறதுனால இந்த காட்டுத்தீலாம் கண்ட்ரோல் கொண்டு வரலாம். ஓகே, ஸோ வந்து அதே மாதிரி டெக்னாலஜிங்கிறது முக்கியமான ரோல் ப்ளே பண்ணும். அப்படி பார்க்கும்போது இந்த ட்ரோன்ஸு, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸு, இதெல்லாம் ரியல் டைம் ட்ராக்கிங் பண்ணும். ஸோ இதெல்லாம் வந்து இன்னும் இந்த டெக்னாலஜிஸ்லாம் நம்ம இந்த விஷயங்களில் யூஸ் பண்ணணும். ஓகேவா? ஸோ அதே மாதிரி இன்டர்ஸ்டேட் கோஆர்டினேஷன். ஸோ சில காடுகள்லாம் பார்த்திங்கன்னா ஒன்று இங்கே இருக்கும், அதே மாதிரி பக்கத்து ஸ்டேட்லேயும் இருக்கும். ஸோ அந்த இன்டர்ஸ்டேட் கோஆர்டினேஷன்ஸும் பண்ணணும். கன்க்ளூஷன் என்னன்னு சொல்கிறேன்னா, இந்த ஃபாரஸ்ட் ஃபயர் வந்து ஒரு சீரியல் எக்காலஜிக்கல் கிளைமேட் த்ரெட் வந்து நம்மளுக்கு கொடுக்குது. ஸோ எஃபெக்டிவ் ப்ரிவென்ஷன் அண்ட் மானிட்டரிங் அண்ட் ரெஸ்பான்ஸ் ஸ்ட்ராட்டஜிஸ் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டுங்கிறது இங்கே தெரிஞ்சுக்கிறோம். ஓகே, அடுத்தது வந்து 6th அசஸ்மெண்ட் ரிப்போர்ட் ஆஃப் ஐபிசிசி. ஓகேவா? ஸோ ஐபிசிசின்னா என்னப்பா? ஸோ இன்டர் கவர்மெண்டல் பேனல் ஆன் கிளைமேட் சேஞ்ச் 6th அசஸ்மெண்ட் ரிப்போர்ட் வந்து கேட்டிருக்காங்க. என்விரான்மெண்ட் ரிலேட்டடாக மெயின்ஸில் கேட்டிருக்காது. இது டைரக்ட் கொஸ்டின் தான். ஸோ அப்படியே நீங்கள் வந்து ஐபிசிசியோட 6th ரிப்போர்ட் அசஸ்மெண்ட் ரிப்போர்ட்ஸை தான் நீங்கள் எழுத பண்ணணும். இது என்னது ஆக்சுவலாக ஐபிசிசின்னா வந்து சயின்டிஃபிக் அசஸ்மெண்ட் ஆஃப் கிளைமேட் சேஞ்ச் வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க. ஓகேவா? இந்த 6th ரிப்போர்ட் ஆஃப் ஐபிசிசி பார்த்தீங்கன்னா கோட் ரெட் ஃபார் ஹியூமனிட்டி. இது மனித குலத்திற்கு மிக முக்கியமான காலநிலை எச்சரிக்கைன்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? அதனால் இந்த ரிப்போர்ட் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதை பற்றி எழுதுங்கன்னு கொடுத்துருக்காங்க. அதாவது இது ஒரு வார்னிங்காக சொல்லியிருக்காங்க. ஓகே, ஸோ இது வந்து விண்டோ ஃபார் லிவபிள் ஃபியூச்சர் இஸ் ரேப்பிட்லி க்ளோசிங். ஓகே, ஃபியூச்சருங்கிறது வந்து ஒரு ஆபத்தில் இருக்குது அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க ஐபிசிசி கோட் ரெட் ஃபார் ஹியூமனிட்டின்னு. ஓகே ஓகே, ஸ்ட்ரக்சர் ஆஃப் AR6. ஸோ இதோடைய ஸ்ட்ரக்சர்ஸ்லாம் பார்க்கும்போது ஒர்க்கிங் குரூப்னு இருக்கும், ஃபிசிக்கல் சயின்ஸ் பேசிஸ், ஓகே, ஹியூமன் ஆக்டிவிட்டீஸ் அண்ட் அன்இக்குவபிளி காஸ்ட் குளோபல் வார்மிங். ஸோ இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஃபிசிக்கல் சயின்ஸ் பேசிஸில் பார்க்கும்போது ஸோ அட்மாஸ்பியர், ஓஷன்ஸ் அண்ட் லேண்டெல்லாம் பார்த்திங்கன்னா அதிகமாக சூடு அதிகரிச்சு போகுது டியூ டு கிளைமேட் சேஞ்ச் சொல்லியிருக்காங்க. ஒர்க்கிங் குரூப் 2 வந்து இது என்ன இம்பேக்ட்ஸ் அண்ட் அடாப்ஷன்ஸ் அண்ட் வல்னரபிலிட்டி பற்றி கொடுத்துருக்காங்க. ஸோ 3.3லேருந்து 3.6 பில்லியன் பீப்புள் வந்து அது ஹைலி வல்னரபிள். ஓகேவா? ஸோ அவங்க வந்து சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி கிளைமேட் இம்பேக்ட் அதோட விளைவுகள் பார்த்திங்கன்னா எக்கோசிஸ்டம் அண்ட் ஹியூமன் சிஸ்டம்ஸை வந்து அஃபெக்ட் பண்ணுதுன்னு சொல்லியிருக்காங்க. ஒர்க்கிங் குரூப் 3 வந்து மிட்டிகேஷனில் பார்த்திங்கன்னா எம்ஃபசிஸ் நீட் டு ரெடியூஸ் க்ரீன் ஹவுஸ் கேஸ் எமிஷனை ஏன் குறைக்கணும் அப்படிங்கிறது
அதுக்கான லிஸ்ட்டை கொடுத்துருக்காங்க. ஓகேவா? அது எல்லாமே நம்ம இங்கே கொடுக்க முடியாது. என்ன சொல்லியிருக்காங்கன்னு ஜென்ரலாக ஃபேக்ட்ஸ் மட்டும் எழுதலாம். ஸோ குளோபல் எமிஷன் வந்து மஸ்ட் பீக் பிஃபோர் 2025 டு லிமிட் வார்மிங் வந்து 1 இது வந்து நம்ம பாரிஸ் அக்ரிமெண்ட்டில் போட்டது தான். ஸோ 1.5 டிகிரி செல்சியஸ் வந்து ரெடியூஸ் பண்ணணும்னு. சிந்தசிஸ் ரிப்போர்ட்டில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஆல் த ஃபைண்டிங்ஸ் வந்து பாலிசி ஃப்ரெண்ட்லி சம்மரியாக கொடுத்துருக்காங்க. ஸோ வந்து இன்சைட்ஸ் ஃப்ரம் ஸ்பெஷல் ரிப்போர்ட் வந்து 1.5 டிகிரி செல்சியஸ் லேண்ட் அண்ட் ஓஷன்ஸ் வந்து பற்றி கொடுத்துருக்காங்க. ஸோ குளோபல் ஃபைண்டிங்ஸ் என்னெல்லாம் வந்து கொடுத்துருக்காங்கன்னா, கரண்ட் வார்மிங் வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஓகே, 1.1 டிகிரி செல்சியஸ் அபோவ் வந்து ப்ரீ இண்டஸ்ட்ரியல் லெவல் வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? ஸோ வரம்பு பார்த்தீங்கன்னா 1.5 டிகிரி செல்சியஸ். இது வந்து 2021லேருந்து 2030 அதிகரிச்சிடும் அப்படின்னு வந்து ஒரு அலர்ட் கொடுத்துருக்காங்க. இது வந்து சிவியர் கிளைமேட்டிக்கல் ரிஸ்க் இருக்குது அப்படின்னு ஒரு அலர்ட் கொடுத்துருக்காங்க. டிப்பிங் பாயிண்ட்ஸ் பார்க்கும்போது மாற்ற முடியாத நிலைகள். ஓகே, பாசிபிள் இர்ரிவர்சிபிள் சேஞ்சஸ். அதாவது இந்த நாள் அஃபெக்ட் ஆனால் அது வந்து திருப்பி உங்களால் மாற்றவே முடியாது, அந்த மாதிரி ஒரு அஃபெக்ட் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எதெல்லாம் பார்த்தீங்கன்னா, இந்த கிரீன்லேண்ட் ஐஸ் ஷீட் மெல்ட்டிங், இது வந்து ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான இஷ்யூவாக போயிட்டுருக்கு. ஸோ கிரீன்லேண்ட் வந்து இந்த பனிப்பாறைகள் இருக்கு இல்லையா, ஸோ அது எல்லாமே மெல்ட் ஆகி போயிட்டுருக்கு. ஓகே, அதே மாதிரி அமேசான் ரெயின் ஃபாரஸ்ட் கொலாப்ஸும் வந்து நடந்துட்டுருக்கு. ஓகேவா? அமேசான் வந்து ரெயின் ஃபாரஸ்ட்டுங்கிறது தான் என்ன சொல்லுவாங்க, ஸோ முக்கியமான நம்மளோட ஆக்சிஜனுக்கு நம்ம ஆக்சிஜன் வந்து கொடுக்கறது என்னது, இந்த அமேசான் ரெயின் ஃபாரஸ்ட் தான். ஸோ அதிகமான காடு இருக்கிறது இந்த அமேசான் பகுதியில் தான். ஸோ அதுவுமே கொலாப்ஸ் ஆகும். கிரீன்லேண்டும் வந்து ஐஸ் மெல்ட் ஆகுது. ஸோ பனிப்பாறைகள் வந்து உருக ஆரம்பிச்சுன்னா என்ன ஆகும், கடல் நிலை இது வந்து லெவல் வந்து ஏற ஆரம்பிச்சிடும். ஓகேவா? இதெல்லாம் வந்து பின்னாடி வந்து ஆபத்தாக முடியலாம். அடாப்ஷன் கேப்ஸ், ஏற்பாடு குறைபாடு. ஸோ இங்கே வந்து நம்ம 170+ கண்ட்ரிஸ் இருக்குது. ஸோ வந்து இவங்க எந்த மெஷர்ஸும் வந்து அந்தளவுக்கு எக்ஸ்பெக்டட் லெவலுக்கு இல்லைன்னு சொல்லியிருக்காங்க. லைக் ஃபண்டிங் வந்து இன்சஃபிஷியண்ட்டாக இருக்குது, இம்ப்ளிமெண்டேஷன் லெவல் வந்து அன்இவனாக இருக்குது, சரியா இல்லைன்னு வந்து சொல்லியிருக்காங்க ரிப்போர்ட்டில். ஓகே, மிட்டிகேஷன் ட்ரெண்ட்ஸ்னு பார்க்கும்போது குறைபாடு நடவடிக்கைகள் எப்படி பார்க்கும்போது முக்கியமாக இப்போது நம்ம பார்க்குறது என்னென்னா, இந்த ஃபாசில் ஃபியூல் யூஸ் பண்ணி நம்ம யூஸ் பண்ணுற எனர்ஜிஸ். ஓகேவா? இப்போல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த எல்என்ஜி, எல்பிஜி, ஸோ இதெல்லாம் வந்து எவ்வளோ குறைபாடு இருக்குதுன்னு தெரியும். இது வந்து ஆக்சுவலாக வார்னால கான்ஃப்ளிக்ஸ்னால ஏற்பட்டது. பட் ஸ்டில் ஃப்யூச்சரில் வந்து கண்டிப்பாக இது இருக்காது. ஸோ அப்படிங்கிறப்போ ஆல்டர்னேட்டாக ரினியூவபிள் எனர்ஜிக்கு தான் நம்ம போகணும். அப்படி போகும்போது ரினியூவபிள் எனர்ஜியோட காஸ்ட் வந்து அதிகமாக இருக்குது, இந்த சோலார் ஃபிண்டு இதெல்லாம். ஸோ ஓகேவா? ஸோ இப்போது வந்து பார்த்திங்கன்னா இட் இஸ் ஃபாலன் அப் டு 85%. 2010 கம்பேர் பண்ணும்போது இப்போது வந்து அதோட காஸ்ட் வந்து குறைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க ரிப்போர்ட்டில். ஓகே, க்ரீன் டிரான்சிஷன் இஸ் நவ் எக்கனாமிக்கலி ஃபீஸிபிள். ஓகேவா? இப்போது வந்து எக்கனாமிக்கலி நம்மளால் இது பண்ண முடியும். ஓகே, அடாப்ட் பண்ண முடியும். இந்தியன் ஸ்பெசிஃபிக் இம்ப்ளிகேஷன்ஸ் வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா, கோஸ்டல் வல்னரபிலிட்டி. நம்மளது வந்து கோஸ்டல் இது ஸ்டேட்ஸ் வந்து சுற்றி இருக்கு இல்லையா, ஸோ அதான் 7517 கிலோமீட்டர் கோஸ்ட் லைன் வந்து எக்ஸ்போஸ் டு சீ லெவல் ரைஸ். ஓகே, அந்த சீ லெவல் வந்து அதான் நான் சொன்னேன் இல்லையா, அங்கே கிரீன்லேண்ட் வந்து ஐஸ் மெல்ட்டு ஆகும்போதும் கண்டிப்பாக சீ லெவல்ஸ் வந்து ரைஸ் ஆகும். ஸோ இங்கே இந்த இடங்கள்ல என்ன ஆகும்னா சீ லெவல் வந்து ரைஸ் ஆகும். மேஜர் ரிஸ்க் யாருக்குன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சென்னை, மும்பை, கொல்கத்தா இந்த மாதிரியான கோஸ்டல் சிட்டிஸ் எல்லாமே ரிஸ்கில் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதனால் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, 28.6 மில்லியன் பீப்புள் வந்து ஃப்ளட்டிங் வெள்ளத்தினால பாதிக்கப்படலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது ஹிமாலயன் எக்கோசிஸ்டம், இமயமலை சூழல் பற்றி பார்க்கும்போது அங்கே என்ன நடக்குது பார்த்தீங்கன்னா, ரிப்போர்ட்டில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, கிளேஷியர் மெல்ட்டிங் வந்து அஃபெக்ட் வாட்டர்ஸ் செக்யூரிட்டி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதனால் என்ன ஆகும்னா, இன்க்ரீஸ்டு ரிஸ்க் ஆஃப் ஃப்ளட்ஸ் அண்ட் லேண்ட்ஸ்லைட்ஸ் வந்து அதிகரிக்கும். ஸோ அர்பன் ஹீட், நகர வெப்பமும் வந்து அதிகரிது. இப்போவே நம்மளுக்கு தெரியுது இல்லையா, மே மாதம் எப்படி இருக்குது, அதுவும் இப்போது இந்த ஸ்டேஜில் எப்படி இருக்குது, வெளியில் போக முடியல, அந்தளவுக்கு வெப்பமாக இருக்குது. ஸோ ஹீட் ஐலாண்ட்ஸ் எஃபெக்ட் இன் சிட்டிஸ் லைக் அகமதாபாத், மும்பை. ஓகேவா? ரைசிங் ஹீட் வேவ்ஸ் வந்து மே எக்ஸீட் ஹியூமன் டாலரன்ஸ் லெவலை விட அதிகரிக்கலாம். ஓகே, அதே மாதிரி மான்சூன் சேஞ்சஸ்ன்னு பார்க்கும்போது பருவமழை மாற்றம். ஸோ இன்க்ரீஸ்டு ரெயின்ஃபால் வேரியபிலிட்டி வந்து இருக்குது. மோஸ்ட் ஃப்ரீக்வெண்ட் எக்ஸ்ட்ரீம் ரெயின்ஃபால் ஈவெண்ட்ஸ் வந்து நடந்துட்டு தான் இருக்குது. ஸோ இதில் வந்து முக்கியமான கருத்துக்கள் அப்படின்னு பார்க்கும்போது கிளைமேட் ஜஸ்டிஸு, ஓகே, லைஃப் இனிஷியேட்டிவ்னு நம்ம எடுத்திருக்கோம். நெட் ஜீரோ டார்கெட்ஸ். ஓகேவா? ஸோ குளோபல் டார்கெட் வந்து 2050, இந்தியாவோட டார்கெட் 2070 வச்சுருக்கோம். ஓகே, நம்ம வந்து கொடுக்க வேண்டிய ப்ரையாரிட்டிஸ் அண்ட் ஈக்விட்டி கன்சர்னை பேஸ் பண்ணி. ஓகே, ஸோ அதே மாதிரி லைஃப் இனிஷியேட்டிவ்னா நம்ம லைஃப்பில் யூஸ் பண்ணுற தேவையில்லாத கிளைமேட்ஸை அஃபெக்ட் பண்ணுற அந்த விஷயங்கள்லாம் அவாய்ட் பண்ணணும். 40 to 70% வந்து 2050க்குள்ளே வந்து ரெடியூஸ் பண்ணிவிடுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க.
ஓகே, கன்க்ளூஷன் என்னன்னா கிளைமேட் சேஞ்ச் வந்து ரியல் ஹியூமன் இன்டியூஸ்ட் அண்ட் அர்ஜென்ட்னு சொல்லியிருக்காங்க. இதுதான் நம்ம இந்த ரிப்போர்ட்லேருந்து தெரிஞ்சுக்க வேண்டியது. ஸோ ஃபைனலாக வந்து ஸ்ட்ராங் மிட்டிகேஷன், அதுக்கு தேவையான நடவடிக்கைகள், அடாப்ஷன்ஸ் அண்ட் குளோபல் கோஆப்ரேஷன் வந்து முக்கியம்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, ஃபைனல். அடுத்தது பார்க்கலாம். இந்தியாவில் உள்ள பல்வேறு வறுமை. இப்போ பார்க்க வரது வந்து இது வந்து நம்ம என்விரான்மெண்ட் டாபிக் முடிச்சிட்டோம். அடுத்தது வந்து எக்கனாமிக் டாபிக் வந்து பார்க்கலாம். ஓகேவா? ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா இந்தியாவில் உள்ள 10 மார்க் கொஸ்டின் இது கேட்டிருந்தாங்க. இப்போ குரூப் 1ல மெயின்ஸில் இந்தியாவில் உள்ள பல்வேறு வறுமை ஒழிப்பு திட்டங்களே ஆராய்க. ரொம்ப டைரக்டான கொஸ்டின். ஓகே, கிரிட்டிக்கலி எக்ஸாமின் வேரியஸ் பாவர்ட்டி எலிவேஷன் ப்ரோக்ராம்ஸை பற்றி சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இண்டிபெண்டன்ஸ்க்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்தியா அடாப்டட் வந்து பிளான்ட் எக்கனாமிக் டெவலப்மெண்ட் வந்து அடாப்ட் பண்ணாங்க. எதுக்காக? பாவர்ட்டியை ரெடியூஸ் பண்ணணும், அன்எம்ப்ளாய்மெண்ட்டை ரெடியூஸ் பண்ணணும், இன்இக்வாலிட்டியை ரெடியூஸ் பண்ணணும் அப்படின்னு தான் ஆரம்பித்தாங்க. ஓகேவா? ஸோ கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா என்ன பண்ணுறாங்க, அந்த செவரல் 5 இயர்ஸ் பிளான்ஸ் கொண்டு வந்தாங்க. நம்மளது 2014 முன்னாடி வரைக்கும் என்னது 5 இயர்ஸ் பிளான்ஸ் தான் நம்ம வந்து ஃபாலோ பண்ணிட்டு இருந்தோம். ஓகே, ஸோ அந்த 5 இயர்ஸ் பிளான்ஸை கொண்டு வந்தாங்க. வெல்ஃபேர் ப்ரோக்ராம்ஸ் நிறைய கொண்டு வந்தாங்க. சின்ஸ் இண்டிபெண்டன்ஸ்லேருந்து நிறைய ப்ரோக்ராம்ஸ் கொண்டு வந்தாங்க. எதனால? இந்த ஏழ்மை நிலையில் இருக்கிற மக்களோட வாழ்வாதாரத்தை இம்ப்ரூவ் பண்ணணும். அதெல்லாம் என்னங்கிறது தான் இப்போ பார்க்க போகிறோம். ஓகே, ஜென்ரலாக எந்த டைம் பீரியட்னு கேட்கல, ரீசன்ட்டுன்னு கேட்கல. ஸோ ஜென்ரலாக இந்தியாவில் வந்து பாவர்ட்டி எலிவேஷன், வறுமை ஒழிப்பு திட்டங்களை பற்றி எழுதுங்கன்னா எல்லாமே நீங்கள் எழுதலாம். எல்லா முக்கியமான திட்டங்களும் நீங்கள் எழுதலாம். முக்கியமாக இந்த 5 இயர்ஸ் பிளான்ஸ் அண்டு இருக்கு இல்லையா, அதாவது அந்த 5 ஆண்டு திட்டங்கள் மற்றும் வறுமை ஒழிப்பு ரிலேட்டடாக என்னென்னலாம் கொண்டு வந்தாங்க. இதில் பார்த்திங்கன்னா முக்கியமான இது வந்து நம்ம மென்ஷன் பண்ண வேண்டியது 5th 5 இயர் பிளான், 5வது 5 ஆண்டு திட்டம். இதோட பீரியட் எப்போ பார்த்திங்கன்னா 1974 அண்ட் 75. ஓகேவா? ஸோ இது வந்து யாரோட பீரியடு? பிரதமர் இந்திரா காந்தி அவங்க பீரியட் இது. ஸோ இந்த டைமில் என்ன கொண்டு வந்திருப்பாங்கன்னா கரிபி ஹட்டாவோ. ஓகேவா? ஸோ என்னென்னா கரிபி ஹட்டாவோ அப்படின்னா அந்த ஏழ்மையே ஒழிக்கணும் அப்படிங்கிறது தான். ஸோ எம்ப்ளாய்மெண்ட் ஜெனரேஷன் அண்ட் சோஷியல் ஜஸ்டிஸை ஃபோக்கஸ் பண்ணி இந்த 5வது 5 இயர் பிளான் கொண்டு வந்திருப்பாங்க. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா மினிமம் இன்கம் வந்து 40 ரூபா per person per month வந்து கொண்டு வரணும், மினிமம் இன்கம். ஓகேவா? ஸோ இது வந்து 1972-73 ப்ரைஸ் நான் சொல்கிறது அப்போது. இப்போலாம் 40 ரூபா ஒன்றுமே கிடையாது. ஓகேவா? ஸோ அப்போ வந்து அதே மாதிரி 7th 5 இயர் பிளானில் பார்த்தீங்கன்னா சோஷியல் ஜஸ்டிஸு, அக்ரிகல்ச்சர் டெவலப்மெண்ட் அண்ட் ஆன்டி பாவர்ட்டி ப்ரோக்ராம்ஸ்லாம் கொண்டு வந்தாங்க. இதோட பீரியட் வந்து 1885 90. ஓகேவா? லிவிங் ஸ்டாண்டர்ட் ஆஃப் புவர் பீப்புள் வந்து அதிகரிக்கணும் அப்படிங்கிறது இதோட நோக்கமாக இருந்தது. 8th 5 இயர் பிளான் பார்த்திங்கன்னா இது எதை ஃபோக்கஸ் பண்ணியிருக்கோன்னா பாவர்ட்டி ரிடக்ஷன், எம்ப்ளாய்மெண்ட் ஜெனரேஷன் அண்ட் பாப்புலேஷன் கண்ட்ரோல். இது 92-97க்கான 8வது 5 ஆண்டு திட்டத்தில் வந்து நோக்கமாக கொண்டு வந்தாங்க. 9வது 5 ஆண்டு திட்டம், அதாவது 1997லேருந்து 2002, இதுக்கு எதுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா சோஷியல் செக்டர் டெவலப்மெண்ட்டு, பாவர்ட்டி எலிமினேஷனுக்கு முக்கியத்துவம் கொடுத்தாங்க. ஓகே, அடுத்ததாக பார்த்தீங்கன்னா 10th 5 இயர் பிளான் 2002லேருந்து 2007. ஓகே, ஸோ டார்கெட்டட் ரிடக்ஷன் ஆஃப் பாவர்ட்டி ரேஷியோ பை 5% ரெடியூஸ் பண்ணணும் அப்படின்னு. ஓகேவா? 10வது 5 ஆண்டு திட்டம். ஓகே, ஸோ 11th 5 இயர் பிளான் 2007லேருந்து 2012. ஸோ இந்த டைமில் பார்த்தீங்கன்னா ஃபோக்கஸ்ட் ஆன் ரேபிட் அண்ட் இன்க்ளூசிவ் க்ரோத்தில் ஃபோக்கஸ் பண்ணணும்னு சொல்லியிருப்பாங்க. விரைவான மற்றும் அனைவரையும் உள்ளடக்கிய வளர்ச்சியை வலியுறுத்தியது. 12th 5 இயர் பிளான் வந்து பார்த்தீங்கன்னா 2012லேருந்து 17. ஸோ இன்டெண்டட் டு ரெடியூஸ் பாவர்ட்டி பை 10%. 10% வந்து 12வது 5 இயர் பிளானில் ரெடியூஸ் பண்ணணும்னு நோக்கமாக கொண்டு வந்திருப்பாங்க. ஸோ ஓகே, ஃபைன். இதெல்லாம் வந்து 5 ஆண்டு திட்டங்களில் கொண்டு வந்தது பார்த்தோம். அடுத்ததாக நம்ம எழுத போகிறது என்ன பார்த்தீங்கன்னா என்னென்ன ப்ரோக்ராம்ஸ் வந்து வறுமை ஒழிப்புக்காக என்னென்ன திட்டங்கள் கொண்டு வந்தாங்க அப்படின்னு பார்க்கும்போது முதல்ல வர்றது வந்து பொது விநியோக அமைப்பு, அதாவது இந்த ரேஷன் இது கொடுக்கறது. ஸோ பப்ளிக் டிஸ்ட்ரிபியூஷன் சிஸ்டமில் என்ன பண்ணுறாங்க, எசென்ஷியல் காமடிட்டிஸ் அட் சப்சிடி ப்ரைஸில் வந்து கொடுக்குறாங்களா. ஸோ வந்து அது மூலமாக என்ன நம்மளுக்கு பாதுகாப்பு கிடைக்குது. ஸோ ஏழை குடும்பங்களுக்கு வந்து உணவு பாதுகாப்பு கிடைக்குது. ஸோ அவங்களுக்கு வந்து தேவையான அந்த ஃபுட்டு வந்து கிடைக்குது. அதுதான் வந்து மெயின் வந்து என்னது, அதுதான் முக்கியம் இல்லையா. ஸோ அது வந்து அவங்களுக்கு பப்ளிக் டிஸ்ட்ரிபியூஷன் சிஸ்டம் மூலமாக அந்த செக்யூரிட்டி கொடுக்குறாங்க. 2வது ஸ்கீம் பற்றி பார்க்கும்போது இன்டெக்ரல் ரூரல் டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம். அடுத்தது ஸோ உங்களுக்கு ஒரு எம்ப்ளாய்மெண்ட் கொடுத்தா உங்களோட வறுமை வந்து ஒழிக்கப்படலாம் அப்படின்னு வந்து கொண்டு வந்தது தான் 1978 வந்து இது கொண்டு வந்தாங்க. ஒருங்கிணைந்த கிராமப்புற வளர்ச்சி திட்டம். ஸோ இதில் என்ன பண்ணுவாங்கன்னா செல்ஃப் எம்ப்ளாய்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இன் ரூரல் ஏரியாஸில் வந்து இன்க்ரீஸ் பண்ணுவாங்க. இது எதுக்காக? ரூரல் பீப்புளுக்காக, கிராமப்புற வாழ் மக்களுக்காக. ஸோ இதில் என்ன பண்ணுவாங்கன்னா they provide income generating assets to the poor familiesக்கு தேவையான இன்கம் ஜெனரேட்டிங் அசெட்ஸ் வந்து கொடுப்பாங்க. அடுத்ததா
ரூரல் லேண்ட்லெஸ் எம்ப்ளாய்மெண்ட் கேரண்டி ப்ரோக்ராம்னு 1983 கொண்டு வந்தாங்க. இது என்ன பண்ணுன்னா, இட் ஜெனரேட் எம்ப்ளாய்மெண்ட் ஃபார் லேண்ட்லெஸ் ரூரல் லேபரர்ஸ் இருக்காங்க இல்லையா? ஸோ அவங்களுக்கு வந்து எம்ப்ளாய்மெண்ட் வந்து கொடுக்கறது. 1883 கிராமப்புற நிலமற்ற தொழிலாளர் வேலைவாய்ப்பு திட்டம். அடுத்தது பார்த்தீங்கன்னா, பிரதான் மந்திரி கிராமின் ஆவாஸ் யோஜனா. இது 1985ல் கொண்டு வந்தாங்க. ஸோ இது என்ன பண்ணுவாங்கன்னா, இம்ப்ரூவ்டு ரூரல் ஹவுசிங் அண்ட் லிவிங் ஸ்டாண்டர்ட்ஸை வந்து இன்க்ரீஸ் பண்ணுவாங்க. கிராமப்புற வீட்டமைப்பு மற்றும் வாழ்க்கை தரத்தை வந்து மேம்படுத்துவது. ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா, ஜவஹர் ரோஸ்கர் யோஜனா 1989ல் கொண்டு வந்திருப்பாங்க. ஓகே. இது வந்து வேலை திட்டம். உங்களுக்கு வந்து இந்த ஏழ்மையில இருக்கிற மக்களுக்கு வந்து 90லேருந்து 100 நாள் வந்து வேலை திட்டம் வந்து குடுப்பாங்க. ஓகே. ஸோ ரோஸ்கர்னா என்ன? அந்த கூலி வேலை செய்றவங்க இல்லையா? ஸோ தினசரி கூலி. ஓகேவா? ஸோ டார்கெட்டட் பப்ளிக் டிஸ்ட்ரிபியூஷன் சிஸ்டம் டிபிடிஎஸ்ன்னு 1997ல் கொண்டு வராங்க. இதில என்னென்ன அதாவது இந்த ரேஷன் இதுதான். ஸோ ரைஸு, வீட்டு, கெரோசின் இந்த மாரி இன்னும் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்றாங்க. ஓகேவா? இதெல்லாம் வந்து என்ன ரேட்ல தராங்க? ஒரு சப்சிடி ரேட்ல கவர்மெண்ட்டே குடுக்குறாங்க ஏழ்மையான மக்களுக்காக. ஓகேவா? அடுத்தது 2000த்துல அந்தோதயா அன்ன யோஜனான்னு ஒண்ணு கொண்டு வராங்க. ஸோ இதில என்ன பண்ணுவாங்கன்னா, உங்களுக்கு வந்து ஃபுட் கிரெயின்ஸை வந்து ஹைலி சப்சிடி பிரைஸ். ஓகேவா? அதிகமான அந்த சலுகை இதில வந்து புவர் ஃபேமிலிஸ் ரொம்ப புவரஸ்ட் ஃபேமிலிஸ் இருக்காங்களா, அவங்களுக்காக தான் இது. அந்தோதயா அன்ன யோஜனா 2000. ஸோ இது ஒரு ஸ்கீம். அடுத்தது சம்பூர்ணா கிராமின் ரோஸ்கார் யோஜனா. சம்பூர்ணா கிராமின் ரோஸ்கார் யோஜனா 2001. ஓகேவா? ஸோ இதில் என்ன பண்ணுவாங்கன்னா, ரோஸ்கார்னாலே என்ன அர்த்தம்னா, தினசரி அந்த இது இருக்கு இல்லையா? கூலியில் வேலை செய்கிறவங்களுக்கு இல்லையா? ஸோ அப்போனா இது என்னது? எம்ப்ளாய்மெண்ட் ரிலேட்டட்னு தெரிஞ்சுக்கிறோம். ப்ரொவைடட் எம்ப்ளாய்மெண்ட் அண்ட் அதே மாதிரி ஃபுட் செக்யூரிட்டியும் தராங்க. உணவு பாதுகாப்பும் எங்கே தராங்க? ஸோ கிராமப்புறம்ல வாழ மக்களுக்காக கொண்டு வந்தது தான் இது. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா, மகாத்மா காந்தி நேஷனல் ரூரல் எம்ப்ளாய்மெண்ட் கேரண்டி ஆக்ட். ஸோ இதுதான் வந்து இப்போ பேர் மாற்றிருக்காங்க பாருங்கள். ஸோ அதே மாதிரி வந்து 100 டேஸை வந்து 125 டேஸாக இப்போ இன்க்ரீஸ் பண்ணிட்டாங்க. நான் இந்த பழைய இதுதான் நான் பேர் கொடுத்துருக்கேன். ஸோ நீங்கள் இது மட்டும் வந்து சேஞ்ச் பண்ணிங்க. ஸோ நியூ நேம்ஸ் வந்து பார்த்துக்குங்க. ஓகேவா? ஸோ இப்போ ஆக்ட் வந்து பாஸ் ஆகிடுச்சு இது. ஸோ இதில் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, 100 நாள் வேலை திட்டம்னு இருந்ததுலேயே அது 125 இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. ஓகே. ஸோ இதில் வந்து இப்போது வந்து என்ன இஷ்யூ பார்த்தீங்கன்னா, இது இப்போ மாற்றினது வந்து ரீசெண்டாக அமெண்ட் பண்ணது வந்து ரெஸ்பான்சிபிலிட்டி வந்து அதாவது ஃபினான்ஷியல் பர்டன் வந்து ஸ்டேட்டுக்கு அதிகரிச்சிருக்குன்னு சொல்கிறாங்க. ஓகேவா? ஸோ அதனால் சில எதிர்ப்புகள் இருக்குது. ஸோ ஏன்னா வந்து அதுக்கான அந்த இது இருக்கு இல்லையா? அவங்களுக்கு கொடுக்க வேண்டிய அந்த அமௌண்ட்டு இது வந்து அலோகேஷன் வந்து ஸ்டேட்ஸ் சைடு வந்து அதிகரிச்சிருக்குன்னு. ஓகேவா? ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா 100 நாள் வேலை திட்டம்னு முதல்ல 2005ல் கொண்டு வந்தாங்க. ஓகேவா? ஸோ இது வந்து ரோட் போடுறதுக்கோ இல்லை வந்து இந்த தூர் வருவாங்க இல்லையா? அந்த அந்த பாண்ட்ஸ் அண்ட் கெனல்ஸ் அதெல்லாம் பண்ணுறதுக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அங்கே இருக்கிற கிராமப்புற மக்களே வேலைக்கு வந்து எடுத்துப்பாங்க. ஓகேவா? 100 நாள் வேலை திட்டம்னு. ஸோ அவங்களுக்கு கண்டிப்பாக 100 நாள் வேலை அவங்க பதிவு பண்ணியிருக்குன்னா கண்டிப்பாக அவங்களுக்கு வேலை தரணும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி அவங்களுக்கு வந்து அந்த கூலி கிடைக்கும். ஸோ அதனால் என்ன ஆகும்? ஸோ ஏழ்மை அந்த இதில் இருக்கிறவங்களுக்கு வந்து அது வந்து எராடிகேட் ஆகும். ஸோ பாவர்ட்டிங்கிறது எராடிகேட் ஆகும். அடுத்தது பார்த்தீங்கன்னா, நேஷனல் ரூரல் லைவ்லிஹுட் மிஷன் வந்து 2011ல் கொண்டு வந்தாங்க. இது என்ன பார்த்தீங்கன்னா, தி ப்ரொமோட் செல்ஃப் ஹெல்ப் குரூப்ஸை வந்து ப்ரொமோட் பண்ணுவாங்க. அண்ட் சஸ்டைனபிள் லைவ்லிஹுட் அதாவது தேசிய கிராமப்புற வாழ்வாதார இயக்கம்னு 2011. இந்த சுய உதவி குழுக்கள் இருக்கு இல்லையா? அவங்களோட வாழ்வாதாரத்துக்கு வந்து ஊக்குவிப்பது தான் இந்த ஸ்கீமோட நோக்கம். அடுத்தது வந்து நேஷனல் அர்பன் லைவ்லிஹுட் மிஷன். ஓகே. 2013ல். ஸோ இதில் என்ன பண்ணுவாங்கன்னா, உங்களுக்கு ஸ்கில்ஸ் வந்து சொல்லிக் கொடுப்பாங்க. ஓகேவா? அதே மாதிரி அர்பன் எம்ப்ளாய்மெண்ட் வந்து இன்க்ரீஸ் பண்ணுவாங்க. தேசிய நகர்ப்புற வாழ்வாதார இயக்கம் வந்து 2013. இதில் வந்து உங்களுக்கு வந்து அந்த ஸ்கில் டெவலப்மெண்ட் அண்டு அர்பன் எம்ப்ளாய்மெண்ட் வந்து கொடுப்பாங்க. பிரதான் மந்திரி உஜ்வால் யோஜனா 2016ல் கொண்டு வந்தாங்க. ஸோ இதில் என்ன பண்ணுவாங்கன்னா, உங்களுக்கு எல்பிஜி கனெக்ஷன்ஸ் கொடுப்பாங்க. டு உமன் ஆஃப் பிபிஎல் ஃபேமிலிஸ்க்கு வந்து எல்பிஜி கனெக்ஷன்ஸ் கொடுப்பாங்க. இது வந்து 2016ல் கொண்டு வந்தாங்க. ஓகே. ஸோ இதுக்கு முன்னாடி வந்து அந்த விறகுல வச்சு செய்வாங்க இல்லையா? ஸோ அது இல்லாமல் ஸோ இவங்களுக்கு வந்து இப்போ வந்து எல்பிஜி கனெக்ஷன்ஸ் வந்து அதிகரிச்சிருக்காங்க. ஓகே. ஸோ விறகுல வந்து சமைக்கும் போது நல்லதும் இருக்குது, கெட்டதும் இருக்குது. ஸோ என்னென்னா பொல்யூஷன் அதிகரிக்கும். ஓகே. ஸோ அது இல்லாமல் வந்து அதிகமான நேரம் ஸோ அவங்களுக்கு அது வந்து தேவையில்லாத ஒரு இதுவாக இருக்கும், பர்டனாக இருக்கும். ஸோ அதுக்காக தான் பிரதான் மந்திரி உஜ்வாலா யோஜனான்னு வந்து பார்த்திங்கன்னா இவங்களுக்கு வந்து எல்பிஜி கனெக்ஷன்ஸ் கொடுப்பாங்க உமன்ஸ்க்கு. ஓகேவா?
ஸோ அதாவது பிலோ பாவர்ட்டி லைன் கீழே இருக்கவங்களுக்கு மட்டும் இது கொடுப்பாங்க. ஓகே. ஸோ அடுத்தது பாருங்கள். ஸோ முடிவுரை அப்படிங்கிறது என்ன தரோம்னா, இங்கே வந்து இந்தியாவில் வந்து செயல்படுத்தப்பட்ட வறுமை ஒழிப்பு திட்டங்கள் வந்து ஏழை மக்களின் சமூகம் மற்றும் பொருளாதார நிலைமை ரெண்டையும் மேம்படுத்துகிற மாதிரி இருக்கணும். ஓகேவா? ஸோ வேலைவாய்ப்பு, உணவு, பாதுகாப்பு, அது இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா வீட்டமைப்பு மற்றும் கிராமப்புற மேம்பாட்டு திட்டங்கள். ஸோ இதெல்லாம் பார்த்திங்கன்னா கிராமப்புற அதே இந்த திட்டங்கள்லாம் பார்த்திங்கன்னா இந்த வறுமை ஒழிக்கிறதுக்கு முக்கிய உதவியாக இருந்திருக்கு. ஓகேவா? இருந்தாலுமே ஸ்டில் வந்து வேலைவாய்ப்பு இல்லாமைங்கிறது ஒரு பிரச்சனையாக போயிட்டுருக்கு. ஓகேவா? விலைவாசி உயர்வு வந்து ஒரு பெரிய சவாலாக இருக்குது. ஸோ அதனால் வந்து இன்னும் நம்மளால் வந்து கம்ப்ளீட்டாக வந்து பாவர்ட்டி எராடிகேட் பண்ண முடியல. ஸோ இதில் முக்கியமான ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரீம் பாவர்ட்டி, அதாவது பாவர்ட்டிலே டிஃப்ரெண்ட் கேட்டகரிஸ் இருக்குது. அது எக்ஸ்ட்ரீம் பாவர்ட்டினா ரொம்ப ரொம்ப ஏழ்மையான நிலையில் இருக்கிற அந்த மக்கள். ஓகேவா? பேசிக் இது கூட அவங்களால பூர்த்தி செய்ய முடியாது. அப்படிப்பட்ட பாவர்ட்டியை வந்து ஒழித்த முதல் மாநிலம் எது பார்த்தீங்கன்னா கேரளா. ஸோ ரீசெண்டாக கரண்ட் அஃபேர்ஸில் வந்து வந்தது. ஓகே. ஸோ அதுவுமே வந்து நீங்கள் ஒரு பாக்ஸ் போட்டு நீங்கள் வந்து மென்ஷன் பண்ணலாம். ஓகேவா? ஸோ அதெல்லாம் வந்து உங்களுக்கு அடிஷ்னல் டேட்டா, வேல்யூ அடிஷன்ஸ். ஓகே. ஸோ வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, திறமையான வந்து செயல்பாடு மற்றும் வெளிப்படைத்தன்மை இருக்கிறதுனால இந்த இந்த திட்டங்கள் வந்து ப்ராப்பராக இம்ப்ளிமெண்ட் பண்ணும்போது வறுமை ஒழிப்பிற்கு வந்து இதெல்லாம் ரொம்ப அவசியமானவை. அதே நேரத்தில் இது ஸ்ட்ரென்தனிங் பண்ணணும்னு தான் கன்க்ளூஷனில் நம்ம சொல்லலாம். ஓகேவா? ஸோ என்னென்ன ஸ்கீம்ஸ் பார்த்தோம் நம்ம இதில் வறுமை ஒழிப்புக்கு. ஸோ பப்ளிக் டிஸ்ட்ரிபியூஷன் சிஸ்டம் பார்த்தோம். இன்டெக்ரல் ரூரல் டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம் 1978. அடுத்தது வந்து ரூரல் லேண்ட்லெஸ் எம்ப்ளாய்மெண்ட் கேரண்டி ப்ரோக்ராம் வந்து 1983. அடுத்தது வந்து பிரதான் மந்திரி கிராமீன் ஆவாஸ் யோஜனா வந்து 1985. ஓகே. இது இல்லாமல் பார்த்தீங்கன்னா ஜவஹர் ரோஸ்கார் யோஜனா, இதில் மோஸ்ட் ஆஃப் த ஸ்கீம்ஸ் பார்த்தீங்கன்னா ரூரலில் தான் இருக்கும். 1989. அடுத்தது டார்கெட்டட் பப்ளிக் டிஸ்ட்ரிபியூஷன் சிஸ்டம் வந்து 1997. அடுத்தது வந்து அந்தியோதயா அன்ன யோஜனா அப்படிங்கிறது வந்து 2000 கொண்டு வந்தாங்க. சம்பூர்ண கிராமீன் ரோஜ்கார் யோஜனா வந்து 2001 கொண்டு வந்தாங்க. ஓகேவா? மகாத்மா காந்தி நேஷனல் ரூரல் எம்ப்ளாய்மெண்ட் கேரண்டி ஆக்ட் வந்து 2005 கொண்டு வந்தாங்க. ஓகேவா? ஸோ ஜவஹர் ரோஸ்கார் யோஜனா, டார்கெட்டட் பப்ளிக் டிஸ்ட்ரிபியூஷன் சிஸ்டம், அந்தியோதயா யோஜனா, அதுக்கப்புறம் சம்பூர்ண கிராமீன் ரோஸ்கார் யோஜனா. இது இல்லாமல் வந்து இப்போது சேஞ்ச் ஆகிருக்கிற ஸ்கீம் வந்து விக்ஷித் பாரத்னு சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. அதோட பழைய ஸ்கீம் பார்த்திங்கன்னா மகாத்மா காந்தி நேஷ்னல் ரூரல் எம்ப்ளாய்மெண்ட் கேரண்டி ஆக்ட். இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு ஸ்கீம். ஓகே. இது இல்லாமல் நம்ம வந்து இந்த ஆன்சரே கம்ப்ளீட் ஆகாது. ஏன்னா வறுமை ஒழிப்புக்கு முக்கியமானது வந்து வேலைவாய்ப்பு. அந்த வேலைவாய்ப்பை வந்து 100 நாள் வேலை திட்டம்னு கொண்டு வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து இது கொண்டு போயிருக்காங்க. ஓகே. இப்போ 125 நாளாக இது இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? ஸோ அப்படி பார்த்தீங்கன்னா 2005 வந்து இன்ட்ரடியூஸ் பண்ண இந்த ஆக்ட் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதே மாதிரி தேசிய கிராமப்புற வாழ்வாதார இயக்கம்னு வந்து 2011 கொண்டு வந்திருப்பாங்க. ஓகே. நேஷனல் அர்பன் லைவ்லிஹுட் மிஷன் 2013. பிரதான் மந்திரி உஜ்வால் யோஜனா, இது வந்து எல்பிஜி கனெக்ஷன்ஸ் டு உமன் 2016 கொண்டு வந்தாங்க. ஓகே. சரி. ஓகே. இது வந்து முக்கியமான ஒரு கொஸ்டின் வந்து பார்த்தோம். குரூப் ஒன் மெயின்ஸில் பாவர்ட்டி எலிவேஷன் ப்ரோக்ராம்ஸ் இன் இந்தியா, அதாவது எக்கனாமிக் டாப்பிக்கில் பார்த்தோம். அடுத்த கிளாஸில் எக்கனாமிக் டாபிக்ஸ் வந்து கண்டினியூ பண்ணலாம். தேங்க்யூ.